வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர்கள் தோல்வியிலிருந்து ஓடவில்லை, அவ்வளவுதான். அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் சந்திக்கும் தோல்வி நாளைய வெற்றியின் விதையாக இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது தோல்வியை சமாளிப்பது எப்படி. பலர் தோல்வியை முடிவாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி என்பது வாழ்க்கை நடத்தும் ஒரு வகுப்பறை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை கீழே விழுகிறது. ஆனால் அது விழுந்ததற்காக நடக்கும் முயற்சியை நிறுத்தி விடுவதில்லை. அதே போல நீங்கள் தோல்வி அடைந்தீர்களா, அது உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய பாடத்தின் தொடக்கம். ஒவ்வொரு தோல்வியும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய்? அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்து விட்டால் தோல்வி உங்களை வெல்லவே முடியாது. வாழ்க்கையில் விழாதவர்கள் யாரும் இல்லை, ஆனால் மீண்டும் எழாதவர்கள் மட்டுமே தோற்கிறார்கள். மழை பெய்தால் சூரியன் மறைந்து விடுவதில்லை, சில நேரம் மேகங்களுக்கு பின்னால் காத்திருக்கிறது. அதே போலதான் உங்கள் திறமையும் உங்கள் கனவுகளும் எதிர்காலமும் சிறிது நேரம் மறைந்திருக்கலாம், ஆனால் அவை அழிந்து போகவில்லை. இன்று நீங்கள் விழுந்திருந்தால் நாளை மீண்டும் எழுங்கள். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதீர்கள். ஏனெனில் விழுவது தோல்வி அல்ல, எழாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும் போது அது இருட்டில் இருக்கிறது, அழுத்தத்தை உணர்கிறது, மழையையும் வெயிலையும் தாங்குகிறது. ஆனால் ஒரு நாள் அதே விதை மரமாக வளர்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் நாளை உங்களை வலிமையாக மாற்றலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் தோல்விகள் நாளை உங்கள் வெற்றி கதையாக மாறலாம். ஆகவே தோல்வியை சாபமாக பார்க்காதீர்கள், அதை வெற்றியின் விதையாக பாருங்கள். ஆம் நண்பர்களே, தோல்வி உங்களை நிறுத்த வரவில்லை, உங்களை பலப்படுத்த வந்திருக்கிறது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மீண்டும் எழுங்கள். உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று அழுத காரணத்தையே நாளை சிரித்து கொண்டு நினைவு கூறுவீர்கள். தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான புதிய பாதையின் தொடக்கம். விழுந்த இடத்தை நினைத்து வருந்தாதே, எழுந்த இடத்தை நினைத்து பெருமைப்படு.